காலை கொடுத்து சத்தத்தை கேளுங்க. கொஞ்சம் பேருக்கு விளங்கையில சவுண்டு விளங்கையில தாங்க படிவா காலை கொடுத்து கேளுங்க. விஜய் தொண்டர்களும் சரி, இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் விஜயின் பக்கம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இலங்கையில வந்து எங்களோட தளபதி அண்ணா, நம்மட தளபதி விஜய் அண்ணாட அவருடைய அனுமதியோட நாங்கள் வந்து இலங்கையில் வந்து பொறுப்பாளராக இருக்கிறேன். எங்களை பிடிக்காதாக்கள் தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்ய தெரியுமா, நாடு எப்போ விடியுதோ ஈழம் அப்போ விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம்மா வந்தோடனே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்லை அவர் பார்த்து பக்குவமாக வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து ஈழத்தமிழருக்கு செய்வார். காலை கொடுத்து சத்தத்தை கேளுங்க. கொஞ்சம் பேருக்கு விளங்கையில சவுண்டு விளங்கையில தாங்க படிவா காலை கொடுத்து கேளுங்க. விஜயற்ற வெற்றி சும்மா நோமல் வெற்றி என்று இல்லைன்னு, விஜயற்ற வெற்றி நோமல் வெற்றி என்று இல்லை, ஈடு செய்யலாத வெற்றி வெற்றி விஜயின் வெற்றியை யாழ்ப்பாணத்தில் திருவிழா போல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் விஜயின் பக்கம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கண் முன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது யாழ்ப்பாணத்தில். இது போன்ற ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிருக்க முடியாது. எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கும், ஆனால் விஜய் போன்று வெற்றி பெற்ற நபரை இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சரை காண முடியாது. அந்த அளவுக்கு வெற்றியை விஜய் ஈட்டியுள்ளார். எல்லாருக்கும் வந்திருக்கிற ஊடகங்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட வந்து முதலாவது நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு எல்லாருக்குமே தளபதி விஜயை பிடிக்குமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்டுக்கு ஒரு விசில் ஒன்று போடுவோமா? போடுவோமா? இலங்கையில வந்து எங்களோட தளபதி அண்ணா, நம்மட தளபதி விஜய் அண்ணாட அவருடைய அனுமதியோட நாங்கள் வந்து இலங்கையில் வந்து பொறுப்பாளராக இருக்கிறேன். சரியா? இலங்கையில் வந்து நாங்கள் ஒரு நிறைய பேர் குரூப்பாக இருக்கிறோம். அண்ணாவோட சைனோட இலங்கையின் ஒருங்கமைப்பாளராக இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தை வந்து நாங்கள் ஒரு ஈழ மக்களாகவும் சரி, நாங்கள் ஏற்கனவே எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் வந்து வாழ்த்தி வந்து பேனர் அடிச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் மீனவர் நண்பர்களோடையும் சேர்ந்து செஞ்சுருக்கிறோம். எல்லாரோடையும் இணைஞ்சு வந்து சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சினாங்க. அப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க கூட எங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தது. அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் இல்லை, கணக்கெடுக்காமல் இல்லை. எங்களுக்கு தெரியும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை பர்சனலாக கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை நாங்கள் பெருசுபடுத்தலை. எங்களுக்கு முக்கியம் தளபதியை இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு சிஎம்மா கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தளபதி இவர் வந்து மிஸ்டர் சந்துரு, இவரும் வந்து எங்கட இவரும் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார் இங்கே இலங்கைக்கு. சரி, அப்போ தளபதி சிஎம்மா தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வரணும். ஒரு தமிழன் ஆளணும் தமிழ்நாட்டை. இந்த வருஷம் ஒரு எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில மட்டுமில்ல, இந்தியாவில் மட்டுமில்ல, உலக நாடு ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லி எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காதவங்களே தளபதிக்கு மிஸ் பண்ணி வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்காங்க. எல்லாரும் அறிஞ்ச விஷயம். வந்த அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி. இது வந்து எங்களோட தலைவற்ற வெற்றி கொண்டாட்டம் மட்டும்தான். இது இந்த சூழல் வந்து டிவி கேட்டு தெரியும். நாங்கள் எந்த ஒரு நோக்கத்தோட இந்த கொண்டாட்டத்தை செய்யலை. எங்களோட தலைவரம் பிடிச்சவங்க வந்து
ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆனா உங்களோட கருத்துகள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துகள் வரும். எங்களை பிடிக்காதாக்கள், தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா, இன்னும் 10 மணிக்கு 115 சீட் வரும். இது தளபதி வெற்றி கொண்டால் மாண்புமிகு மாணவன், மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் வாழ்க, ஒட்டுமொத்த தமிழருக்கும் கிடைச்ச வெற்றி. ஒரு தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான், சரியான தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அதை விட இலங்கை தமிழருக்கு நல்லது நடக்கும் என்று 100% நாங்க உறுதிமொழி கூறுகின்றோம். இனி 5 வருட ஆட்சியில எங்கள் தமிழருக்கு நல்லதே நடத்தி காட்டுவார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த விஜய் ரசிகராயிருக்கட்டும், விஜய் அண்ணாவு என்று கூப்பிடுறவரால் இருக்கட்டும், தம்பி அண்ணன் தம்பி சகோதரம் எல்லாருமே விஜயை நம்பி நிற்கின்றோம். தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம்மா வந்தோடனே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்லை அவர் பார்த்து பக்குவமா வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து ஈழத்தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கு செய்வார். உங்களுடைய எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து கிடைச்சது, எங்களுக்கு தளபதி கிடைச்சது. மிக்க 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 நன்றி. ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருக்குமே தளபதி சார்பாக வந்து இந்த இடத்தை நான் வந்து மிக்க 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது ஊடகங்களுக்கு மிக்க நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ற அனைத்து டிவிக்கு உறுப்பினர்களுக்கும் நன்றி. மீடியா சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் செய்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிக்கணும். மற்றவைய மனநோகுற மாதிரி ஒரு வசனம் நாங்க கதைக்கவும் இல்லை, மனநோகுற மாதிரி நீங்களும் கதைக்காதீங்க. இது வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை. அதாவது ரசிகராக இருந்து நாங்கள் இப்போ அவற்றை டிவிக்கே தொண்டனாயிருக்கோம், அவ்வளோதான். வெறும் இந்தியில எந்தவித அரசியலும் இல்லை. நாங்கள் அந்த காலத்திலேருந்தே ரசிகர்களாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரசிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சதானே. 10 சீட் கூட வெல்லவே மாட்டார் என்று சொன்ன தளபதி இன்றைக்கு 110 சீட் வென்றிருக்கார். அது காரணமா தமிழக மக்கள் மட்டும்தான். நன்றி 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 நன்றி. பிடிச்சவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆனா உங்களோட கருத்துகள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துகள் வரும். எங்களை பிடிக்காதாக்கள், தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா, இன்னும் 10 மணிக்கு 115 சீட் வரும். இது தளபதி வெற்றி கொண்டால் மாண்புமிகு மாணவன், மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் வாழ்க, ஒட்டுமொத்த தமிழருக்கும் கிடைச்ச வெற்றி. ஒரு தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான், சரியான தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அதை விட இலங்கை தமிழருக்கு நல்லது நடக்கும் என்று 100% நாங்க உறுதிமொழி கூறுகின்றோம். இனி 5 வருட ஆட்சியில எங்கள் தமிழருக்கு நல்லதே நடத்தி காட்டுவார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த விஜய் ரசிகராயிருக்கட்டும், விஜய் அண்ணாவு என்று கூப்பிடுறவரால் இருக்கட்டும், தம்பி அண்ணன் தம்பி சகோதரம் எல்லாருமே விஜயை நம்பி நிற்கின்றோம். தமிழ்நாடு எப்ப விடியுதோ
ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம்ஆ வந்த உடனே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்லை அவர் பார்த்து பக்குவமா வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து ஈழத்தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் செய்வார். உங்களுடைய எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து கிடைச்சது, எங்களுக்கு தளபதி கிடைச்சது. மிக்க 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 நன்றி. ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருக்குமே தளபதி சார்பாக வந்து இந்த இடத்தை நான் வந்து மிக்க 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது ஊடகங்களுக்கு மிக்க நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ற அனைத்து டிவிக்கு உறுப்பினர்களுக்கும் நன்றி. எஸ் மீடியா சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் செய்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிக்கணும். மற்றவைய மனநோகிற மாதிரி ஒரு வசனம் நாங்க கதைக்கவும் இல்லை. மனநோகிற மாதிரி நீங்களும் கதைக்காதீங்க. இது வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை. அதாவது வந்து ரசிகராக இருந்து நாங்கள் இப்போ அவற்றை டிவிக்கே தொண்டனாயிருக்கோம். அவ்வளோதான். வெறும் இந்தியில எந்தவித அரசியலும் இல்லை. நாங்கள் அந்த காலத்திலேருந்தே ரசிகர்களாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து ரசிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சதானே. 10 சீட் கூட வெல்லவே மாட்டாருன்னு சொன்ன தளபதி இன்றைக்கு 110 சீட் வந்துருக்கு. அதுக்கு காரணம் நன்றி நன்றி நன்றி.